இந்த ஜீப் காம்பஸில் சில யூனிக்கான விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்று பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு 4x4 வெஹிக்கிள். அதனால் வந்து இது ஆஃப் ரோடு கூட எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காம்பஸ் பேஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த லெவல் வரை நம்மளால் அந்த வண்டியை தண்ணிலையும் எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டீசல் டேங்க் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேப் தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்டேரிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் 2 சுவிட்சஸ் கொடுத்து, இந்த ஸ்டேரிங் வீலுக்கு பின்னாடி உள்ள இந்த சுவிட்ச் மூலமாக நீங்கள் வந்து வேல்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுபோல் நம்ம ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா, லெஃப்ட் சைடும் அதே மாதிரி 2 சுவிட்ச் இருக்குது. அது மூலமாக நம்ம FM AM மாற்றிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு சேனலையுமே அடுத்தடுத்த சேனல் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ண முடியும். இது ஒரு யூனிக்காக பண்ணியிருக்காங்க. தேவையான அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டுக்கான சுவிட்சஸ் எல்லாமே ரைட் சைடில் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சீட் பெல்ட் போடாமல் நீங்கள் வந்து டிரைவ் மோடுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் பிரேக் வந்து ரிலீஸ் ஆகாது. அதே நம்ம சீட் பெல்ட் போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் டிரைவ் மோடுக்கு போகும்போது உங்களுக்கு அது என்கேஜ் ஆயிடும். இன்னொன்று முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு என்ஜினை ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேலே உள்ள லைட்லாம் உங்களுக்கு வந்து ஆன் ஆயிரும். அதோட ஆட்டோமேட்டிக்காக